ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் ஏடாகூடமாக தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ராவாக இருக்கும், லைக் ஒரு அன்ஃபில்டர்டு ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் மார்னிங்லேருந்து அப்படியே விளாக் ஸ்டார்ட் பண்ணேன். ரீசெண்ட் டைம் என்னன்னு தெரில, ஒரு 2-3 விளாக்ஸ் வந்து பண்ணப்போ நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் வந்து சில ப்ராடக்ட்ஸோட லிங்க் கேட்டிருந்தீங்க. அப்புறம் வந்து இந்த கேபினெட்டோட லிங்க்கு அண்டு ஜுவல்லரி வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜென்ரல் அப்பார்ட் ஃப்ரம் சாரீ அண்டு லைக் கோல்ட் ஜுவல்லரி வீடியோஸ், இந்த மாதிரி வ்ளாகிங் பண்ணுறது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபுட்டேஜாக டெஃபினட்டாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ரேஸ்லெட் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணுறேன். இது நான் ரீசெண்டாக அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இந்த பிராண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் காஸ்ட்டுமே ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. இது வந்து இந்த டிஃப்னி ப்ரேஸ்லெட்னு சொல்லிட்டு நான் கோல்டில் கூட காமிச்சிருப்பேன். இதில் இயரிங்ஸு, அப்புறம் பேங்கிள் டைப், அதாவது ப்ரேஸ்லெட் பேங்கிள் டைப் அந்த மாதிரிலாம் அவைலபிள் இருக்குது. இது வந்து ஒரு ஐ திங்க் 299 சம்திங் நினைக்கிறேன். ஒரு மாதிரி செயின் டைப்பில் வரும் இந்த ப்ரேஸ்லெட்டு. பட் ஒன்லி திங், இதை வேர் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா அந்த லாக் ஓப்பன் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஒருத்தரே வேர் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டம், யாராவது ஹெல்ப்புக்கு வேணும். ஸோ அப்படி இப்படி சேர்ந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி ஒரு வழியாக வந்து மாட்டியாச்சு. ஆனால் ட்ரெஸ் மீ சூப்பராக இருந்தது. நான் ஆக்சுவலாக ஒரு ஷூட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக ஒரு சுடி ஒரு குர்த்தி அந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் போடலாம் அப்படின்ட்டு. அதில் எனக்கு இந்த பிளாக் கலரில் வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் ஒரு பேங்கிள் கூட ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் அது இன்னும் டெலிவரி ஆகலை. வந்த உடனே நான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னா கொஞ்சம் திருஷ்டிக்கு போட்ட மாதிரியும் இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி லைக் அந்த பிளாக் கலரில் நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, ட்ரை பண்ணுங்கள். அண்டு இது வந்து நான் 2 months-ஆக வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இதோட ரிசல்ட்டே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஒன்று வந்து லைக் ரெட்டினால் அண்ட் ஹையர்லானிக் ஆசிட், அதோட சீரம். இது வந்து ஃபேஸ் லிஃப்ட் சீரம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும் ஃப்ரம் பில்கிரிம். அண்ட் ரெண்டாவது வந்து இது வந்து சூப்பருங்க, சீரியஸ்லி. மினிமலிஸ்டோடைய ஸ்குவாலைன் ஆயில் ட்ரை ஸ்கின்க்கு வண்டர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுது. நான் வந்து 2 months-ஆக கண்டினியூ யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அதோடய ஃபீட்பேக் காட்ட போகிறேன். நான் ஃபேஸ்மே நான் உங்களுக்கு நியர்பை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு லிப் ஆயில். ஆக்சுவலாக வந்து இதோடைய டிண்டட் லிப் ஆயில், லிப் பாம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், லிப் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு மேட்டி லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அதுக்கு மேலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லிப் கிளாஸ் வந்து ஒன்று சர்ச் பண்ணுறீங்கன்னா, இது வந்து ஐ திங்க் ஃப்ரம் மார்ஸோடது. சூப்பராக இருக்குது. மைல்டாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ சில பேருக்கு லிப்ஸ்டிக் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் வந்து ட்ரை பண்ணோன்னா அது கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாமே நான் ரெகுலராக ஒரு 2-3 months-ஆக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராகவும் இருக்குது. அண்ட் அது நான் அடிக்கடி அந்த பாட்டிலும் வந்து ரீஃபில்லும் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எஸ், நான் என்னோடய கோல்டு ஜுவல்லரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே, அதில் என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒன் மோர் ஜுவல்லரி அப்படின்னா இந்த ப்ரேஸ்லெட். ரெகுலராக என்கிட்ட கேட்குற டிசைன்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட நிறைய கேட்ட டிசைன்னா இந்த டிசைன் தான். ஏன்னா இந்த ப்ரேஸ்லெட் வந்து அவ்வளோ பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இது பேட்டர்னே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரம் ஷரோனா எலைட் நான் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஈவில் ஐ கான்செப்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, மேபி அதுதான் நினைக்கிறேன். மேபி ஐ எம் ராங், ப்ளீஸ் கரெக்ட் மீ. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் அந்த ப்ரேஸ்லெட் கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் 2 சைடுமே உங்களுக்கு அந்த ஈவில் ஐ அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த டைப் ஒன்று வாங்கினேன். கண்டிப்பாக எனக்கு வந்து கிராம்ஸ் ஐ திங்க் மேபி ஒரு 5 grams தான் இருக்கும். 5 or 5.5 அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அண்டு இந்த செயின் வந்து ஆக்சுவலாக இந்த செயினுக்கு மேட்ச் பண்ணி தான் நான் வந்து அந்த ப்ரேஸ்லெட்டே நான் வாங்கினேன். ஏன்னா இந்த ப்ரேஸ்லெட்க்கு வந்து அந்த பிளாக் பீட்ஸ் எனக்கு ஜென்ரலாக போட பிடிக்கும். பிகாஸ் என்னோடய வெட்டிங் டைமில் எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு பெரிய ஹாரம் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஹாரமுக்கு வந்து ஒரு சின்ன மினி நெக்லஸ் மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த பிளாக் செயின் வாங்கினேன். அதுவுமே வாங்கி ஒரு 10+ years ஆக போகுது, 10 மேலே ஆக போகுதுன்னு சொல்லலாம். இதுவுமே வந்து ஒரு சில்வரில் வரக்கூடிய ஒரு ஈவில் ஐ கான்செப்டில் வரக்கூடிய மெட்டி. இதுவும் ஒரு இடத்துல தான் பார்த்தேன், கொஞ்சம் யூனிக்காக இருந்ததுன்னு வாங்கினேன். அதை நான் யூஸே பண்ணல. இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பியூர் சில்வரில் சுற்றி ஸ்டோன் பதிச்சு வரக்கூடிய ஒரு கான்செப்ட். நான் அப்புறம் ப்ரேஸ்லெட் வாங்கினதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நம்மக்கிட்டே வந்து அந்த ஈவில் ஐ கான்செப்டில் எத்தனை ஜுவல்லரிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த செயின் வந்து இதுவும் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு 10+ years இல்லை, இது கூட வந்து 13 years கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த பீஸ் வாங்கி. இது வந்து ஓல்டு சரவணா தங்க நகை மாளிகை இருக்கும் இல்லையா, அந்த ஷோரூமில் வாங்கினது.
இந்த பீஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஐ திங்க் அரௌண்ட் 9 கிராம்ஸ் நினைக்கிறேன், 9 ஆர் 9.5 அந்த மாதிரி இருக்கும். இந்த பீஸும் என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு ஜுவல்லரி கலெக்ஷனில் ஒன்று. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் நம்ம சரடு செயினோட போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபேஸில் அந்த ட்ரைனஸ் வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்கேன். ஈவன் அந்த ஹென்னா பேஸ்ட்டோட லிங்க்கும் கேட்டிருந்தீங்க, நான் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து ஹென்னா டை சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி இட் இஸ் நாட் டை, இது கம்ப்ளீட்லி நேச்சுரல். அண்ட் ஹென்னா பேஸ்ட் நம்ம மருதாணி அரைச்சா எப்படி இருக்கும் அந்த பேஸ்ட்டு மாதிரி இருக்கும், பட் அதில் இன்னும் 2-3 ஹெர்ப்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது. ஸோ அந்த பேஸ்ட்டு தான் ஆக்சுவலாக அது, பட் ரொம்ப நல்ல ஒர்க் ஆகுதுங்க. என்னென்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு டைம், அடுத்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஷூட்டு கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் போட்டிருந்த சுடியோட அந்த டிசைனும் அந்த பேங்கிள் அண்ட் ப்ரேஸ்லெட். இதுதான் என்னோடய அன்றைக்கி ஹோல் டே கெட்டப். பட் நல்லா அந்த சிம்பிளாக நீட்டாக இருந்தது. இயரிங்ஸ் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக போட்டிருக்கேன். ஸோ பேக் ட்ராப்லாம் அப்படியே கண்டுக்காதீங்க, ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக ஃபர்னிச்சர்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வீடு வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் எல்லா இது மேலேயும் அப்படி கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து வீடு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பெயிண்டிங் அண்ட் இன்டீரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் அண்ட் எஸ், நான் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ், உங்களுக்குமே கண்டிப்பாக சர்ப்ரைஸாக இருக்கும். என்ன சர்ப்ரைஸ்னு டெஃபினட்டாக உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு இது 2 சாரீ நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணல. நான் இப்போ ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு வெளியிலலாம் கொடுக்குறதே இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுப்பேன். அதுவும் நாட் ஃபார் எவ்ரி சாரீ. ஏன்னா அது என்னமோ தெரியல, எல்லா சாரியுமே அந்த ப்ரீ ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த சாரீ பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். நம்ம ட்ரேப்லாம் பண்ணி முடிச்சிடுவோம், சூப்பராக இருக்கும். பட் அடுத்த டைம் அந்த சாரீ பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அதனால் நான் வந்து எனக்கு தேவையானதை மட்டும் மைல்டாக வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணியிருக்கேன், நாட் என்டையர் சாரீ. ஸோ இந்த 2 சாரீ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எது தான் கட்டுறதுன்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து அந்த பீகாக்கு க்ரீன் கலரில் வருது, இன்னொன்று வந்து பாட்டில் க்ரீன் கலர். அண்ட் இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வரும். ஸோ இது 2 தான் எடுத்து வச்சுருந்தேன், எதுடா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க, கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு தான் அந்த ஃபங்க்ஷன். ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கு ப்ளவுஸ் வந்து வெரி சிம்பிள் ப்ளவுஸ். என்னோடய மோஸ்ட் ஆஃப் த ப்ளவுசஸ் பார்த்தீங்கன்னா 60-70% நான் வேர் பண்ணுற சாரீ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப வந்து ஹெவி ஒர்க்கு, ஆரி ஒர்க் ஆர் பேட்டர்ன் ஒர்க் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்கா, சான்ஸே இல்லை. ரொம்ப சிம்பிளாக மினிமலாக தான் பண்ணுவேன். மேபி ஃபியூ டிசைன்ஸ் ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருப்பேன். இந்த சாரீ வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான வைப்ல டெம்பிள் பார்டர் சாரீ. அதனால் ஒரு ஹாஃப் ஸ்லீவ் கொடுத்து டாசல்ஸ் கொடுத்து சிம்பிளாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இது மாதிரி சிம்பிளாக போட தான் ரொம்ப பிடிக்கும். மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஆரி ஒர்க்கு ஆர் எனி பேட்டர்ன் ஒர்க் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும்தான் அது கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் என்ன சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அந்த 2 சாரியில் ஏதாவது ஒன்று. எஸ், அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஸ்குவாலைன் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா சீரியஸ்லி ஃபேஸில் வந்து வேறு லெவல் நல்ல க்ளாஸினஸ். ஸோ அந்த 2 கன்ஃபியூஷன் தான் இருக்குது. அது 2த்தில் எந்த சாரின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் அப்கமிங் வ்ளாகில் என்ன ஷூட்டு, என்ன ஸ்பெஷல் டே அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் அது கண்டிப்பாக உங்கள் கூட தான் நான் ஷேர் பண்ணணும். ஏன்னா அது வந்து உங்களால் தான். ஸோ உங்களுக்காக தான் வந்து கண்டிப்பாக டெடிக்கேட்டடாக நான் வந்து ஷேர் பண்ணணும் அது. அண்டு வித் ஆல் யர் பிளெஸ்ஸிங்ஸ் அண்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றின்றது ஒரு சாதாரண விஷயம். பிகாஸ் இந்த ஒரு 7 years ஆஃப் ஜேர்னியில் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஒரு பெரிய கிரெடிட் மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. அப்கமிங் வீடியோவில் என்ன விஷயம் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி நேச்சுரலாக அந்த வெயில் வேறு எந்த லைட்டுமே இல்லை. நீங்கள் ஆஸ் யூ கேன் சி இந்த பேக்ரவுண்ட் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். மேலே ஃபுல்லாக எந்த லைட்டுமே இல்லை, பட் நல்ல க்ளோ இருக்குது. ஸோ அந்த ஆயில்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லேட்டர் ஆன் எவ்ரி டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1 month கழிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியுது. இன்ஸ்டண்ட்டாக தெரியாத விட நல்ல ரிசல்ட்ஸ் தெரியுது. நான் பெருசாக வேறு எந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே பெருசாக நான் யூஸ் பண்ணதில்லை. நான் இதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமர் அண்டு மைல்டாக ஒரே ஒரு குட்டி டாட் அளவு வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மோஸ்ட்லி இந்த ட்ரை ஸ்கின்னை வந்து நம்ம நல்லா சரி கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து நம்ம சொல்கிற பேச்சு கேட்கும். அந்த மாதிரி தான் கொஞ்சம் நம்ம போடுறக்கூடிய வாட் எவர் த மேக்கப் ப்ராடக்ட் 1 or 2 ப்ராடக்ட் ஆர் 3 ப்ராடக்ட் அது வந்து நம்ம ஃபேஸில் நல்லா வந்து அழகாக உட்காந்துக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நான் பண்ணும்போதோட இப்போ வந்து ரொம்ப செட்டில் ஆகிட்டு ரொம்ப அழகாக க்ளோ இருக்குது.
ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இதோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஏதாவது இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல என்ன சர்ப்ரைஸான விஷயன்றதை ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் எண்ட் டு த vlog. ஸோ என்னோடய ஃபேவரட் விநாயகர் லக்கி விநாயகர் இங்கே கிச்சன் கிட்டேயே இருப்பாங்க. ஸோ இங்கே தான் எப்போ சந்தனம் இல்லைன்னா திருநூறு வச்சுட்டு இல்லாமல் மோஸ்ட்லி ஷூட் போக மாட்டேன். எனக்கு அது ஒரு அப்படியே அது ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கேன். அண்டு குக்கிங்லாம் முடிச்சுட்டு கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி ரொம்ப மினிமலான ஒரு குக்கிங் தான் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. நானும் இந்த vlog-ஐ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.